மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டம் குதூகலம் கொண்டாட்டமே சத்தமாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி பாடுவோமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் தேவாதி தேவன், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே திருப்பாதத்திலே ஆனந்தமே திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் 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 ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா எவ்வளவு முடியுமோ சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி அவர் ஆர்ப்பரித்து ஆமென்
வல்லவராம் இயேசு என்னை வாழ வைக்கும் தெய்வம். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், நான் வாழ்ந்திருக்கிறேன் என்றால் அந்த வல்லவரால் மாத்திரம்தான். சேர்ந்து பாட போகிறோம். எனக்கு வெற்றி மேலே வெற்றி தருகிற தேவனை சேர்ந்து உயர்த்தி, வல்லவர் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்து நம்மை நடத்தி வந்த தேவனை உயர்த்தி, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி வல்லவர் இயேசு, வல்லவர் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வல்லவர் இயேசு, வல்லவர் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அவருடைய திருப்பாதத்திலே ஆனந்தத்தை உணர்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி, ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். கரங்களை தட்டி ஓ ஹalleluya. எல்லோரும் எழும்பி நின்று தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராயிருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும் சரி, பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இன்னொரு முறை சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு. பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள், பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், ஒரு விசுவாச அறிக்கையாக இதை சொல்லுவோமா? பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும், பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் மகா உன்னதமானவர். தேவன் மகா உன்னதமானவர். கம்பீரமாய் போற்றி பாடுவோம். தேவன் மகா உன்னதமானவர். கம்பீரமாய் போற்றி பாடுவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். துதித்து
அவரை மகிமைப்படுத்துவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர். பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர். பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்து பிள்ளைகளை காப்பவர். கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்து பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். முடிந்தவர்கள் எல்லாம் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி சொல்லுவோமே. என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உயர்த்தி யாக்கோபின் தேவன் நமது இரட்சணிய தேவன் நமது இரட்சணிய கன்மலை. ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சணிய கன்மலை. ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து வாய்களை திறந்து கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழுந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். நம்ம சொந்தக்காரவங்களை யாரையாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்போம் பாருங்க. அப்போது டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்ட்டு அப்படி ரொம்ப வருத்தத்தோடு காத்திருப்போம், பயத்தோடு காத்திருப்போம். அப்போது அந்த சின்ன சின்ன டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாலும் நம்ம யாரை நம்புவோம்? பெரிய டாக்டர். நர்ஸ் வந்து எதை தான் சொன்னால் கூட பெரிய டாக்டர் என்ன சொன்னாங்க? பெரிய டாக்டர் வந்துட்டு, ஏம்மா நான் நேற்று வரைக்கும் வேறு மாதிரி நினச்சேன், இன்றைக்கி பரவாயில்லம்மா, பொழைச்சிருவாருமா, உங்கள் வீட்டுக்காரர் பொழைச்சிருவாருமா, உங்கள் பிள்ளைன்னு சொன்னோடனே அவ்வளோ நம்பிக்கை வந்துடும். ஒரு பெரிய டாக்டர், சாதாரணமாக உலக பிரகாரமான டாக்டர், அவர் வாயாலேயே அந்த நம்பிக்கை வார்த்தையை நம்ம கேட்கும்போது அவ்வளோ நம்பிக்கை வருமானால், நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் உன்னதமானவர். அவர் நம்மளுக்கு அனுகூலமான துணையாக எந்நாளிலும் இருக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க, ஏன்னா சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கொரோனா பயம் இல்லைன்னா கையை பிடிச்சு சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எதற்கும் பயப்படாதீங்க. சேர்ந்து அப்படி பாடலாய் பாடுவோமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன். ஒரு பெரிய பெரிய டாக்டர் உங்கள்ட்ட வந்து சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. பயப்படாதீங்க, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். உனக்கு நான் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அனுகூலமான துணையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
சொல்லுவீங்களா? சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் நீர் என்னோடு இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் நீர் இருக்கிறீர். அடைக்கலம் சேனைகளின் கர்த்தர் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு அனுகூலமான துணையா எப்பொழுதுமே இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம். நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அகிலத்தையும் ஆகாயத்தையும் அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவன் இன்றும் அவருடைய கரத்தின் வல்லமை மாறாததாய் நம்மளோடு கூட இருக்கிறது. ஆமென். என்னுடைய சொல்லுங்களேன், என்னுடைய வாழ்க்கையில என் தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நம்மளுடைய தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? சேர்ந்து பாடுவோமா? ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமே இல்லை. சேர்ந்து பாடுவோமே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனம் மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றும் விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? சர்வத்தையும் படைத்த தேவனே, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. சர்வ வல்லவரே, கனம் மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்று. அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. மனுஷனால் ஆகாதது, என்னால் ஆகாதது உங்களால் ஆகும். ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனம் மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது
சிருஷ்டிப்பின் காரியத்தை ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் பார்க்கும்போது வரிசையா ஒவ்வொன்றையா பார்த்து உண்டாக கிடவுதுன்னு சொல்லிட்டே வர்றார். அவர் சொன்ன எதுவுமே உண்டாகாம போகவே இல்லை. புதுசா சிருஷ்டித்தை கொண்டு இருக்கிறார். இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட வேண்டுமானால், புதிய காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டுமானால், அது மாத்திரமல்லாமல் இருக்கிற காரியத்திலே மாற்றம் பெற வேண்டுமானாலும் அதை ஆக செய்ய அவரால் மாத்திரம் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அப்படி காரியங்கள் நடக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே உம்மால் மாத்திரம் ஆகிற காரியம் நிறைய இருக்குப்பா. மனுஷரால் ஆக முடியல, என்னால் ஆகல, ஆனா உங்களால முடியும் என்று நம்பி இருக்கிறேன் என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி பாட போகிறோம். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவுது. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. என்னென்ன காரியங்கள் அவரால் ஆக வேண்டுமோ எல்லாவற்றையும் சொல்லி நினைத்து பாடுங்களே. ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை. என் பிள்ளையின் வேலை காரியத்திலே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. என் பிள்ளையின் திருமண காரியத்திலே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. என் பிள்ளையின் படிப்பின் காரியத்திலே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சேர்ந்து சொல்லுவோம். ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, கனம் மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் வாய்களை திறந்து சத்தமா அறிக்கையாய் சொல்லுங்களேன். ஆகாதது என்று ஏதுமில்லை, என்னால் முடியாதது என்று நினைத்துக் கொண்டு காரியங்கள் எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சர்வ வல்லவருக்கு, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஆகும் என்று சொன்னவருக்கு இன்னும் சத்தமாய் ஓ ஹalleluya. ஆமென். அவர் நமக்கு பலனும் கேடகமும் நான் நம்புகிற ஒரே ஒருவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அவரிடத்திலிருந்து சகாயம் பெற்றிருக்கிறேன், உதவி பெற்றிருக்கிறேன், அதனால் அவரை பாடி துதிக்க போகிறேன். சேர்ந்து பாடுவோமா? நீரின் பலனும் கேடகமும் உம்மை தான் நம்பி இருந்தேன். நீரின் பலனும் கேடகமாம் உம்மை தான் நம்பி இருந்தேன். நீரின் பலனும் கேடகமாம் உம்மை தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன். முடிந்தவர்கள் எல்லாம் இரண்டு கைகளை உயர்த்தி உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கனம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா. இந்த துதிகளும் கனங்கள் உயர்வு எல்லாம் பாத்திரத்தில் ஒருவர் தான் அவரே. இயேசு ராஜா. துதி கனம் மகிமைக்கு, எல்லா துதி கனம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை, என் மகிமைக்கு பாத்திரர் இயேசு. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் நான் கூப்பிட்ட போதெல்லாம்
ஒருவரே. நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை எல்லா பாடுவேன், மகிமை துணி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா 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 துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். 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 போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமை துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹalleluya. அப்படியே ஆராதிப்போமா? ஹalleluya. துதிகன மகிமைக்கு பாத்திரர். ஹalleluya. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹalleluya. 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 ரபபபலரனா சந்தரலரனா மகளரனா நானியாரகதுராதனா நானியாரகதுரா. ஓ ஹalleluya. எல்லோரும் அப்படி ஹalleluya சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பவே. ஓ கபாபாலரனா நானா சந்தரலரனா நானியா யகிரகடியா கன்ஷனா நானியாரகதுரா மாமகனியாரக ரகிபலரக மாமரகனா சந்தராலியாரகா. ஹalleluya. ஹalleluya. ராஜாதிராஜனே தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தனே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் உலாவுகிறவரே பெரியவரே உம்மை ஆராதிக்கின்றோம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். எல்லா துதி கனம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாருமாய் எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. இருக்கிறவர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் எல்லாருமாய் உங்களால்
எவ்வளவு சத்தமாய் குரலை உயர்த்த முடியுமோ அவ்வளவு சத்தமாக எல்லாரும் சேர்ந்து எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி பாடுவோமே. எல்லா துதிகன மகிமைக்கு எல்லாரும் எல்லாருமாய் இயேசு ராஜா நீரே சொல்லுவோம். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே எல்லாரும் எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. One more time. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. இயேசு ராஜா நீரே எங்கள் இயேசு ராஜா நீரே. எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்கள் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரரே, நாங்கள் நம்பும் எங்கள் நல்ல கர்த்தரே, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் ஆராதனையில் பிரியம் கொண்டு எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் எங்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாகவே அதை செய்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலமாக சபையாய் சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து உமக்கு நாங்கள் எங்களுடைய துதிகளையும் எங்களுடைய கனத்தையும் எங்களுடைய மகிமையும் எங்களுடைய ஆராதனையும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே மனப்பூர்வமாய் நாங்கள் செலுத்துகிறோம். பாத்திரர் நீரே, நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் பிதாவே. ஆமென். கடந்த வாரத்தில் ஒரு பிள்ளையை எப்படிமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். எப்படி இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. மாறாக கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வந்தது. சிலரை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஒரு பதிலை சொல்லுவார்கள். இன்னும் சிலரை விசுவாசிகள் மாத்திரமல்ல, பொதுவா எல்லாரையும் மற்ற உலக பிரகாரமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ வண்டி ஓடுது. என்ன வண்டின்னு தெரியல, பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியான்னு தெரியல, ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ வண்டி ஓடுது. நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு விசுவாசி ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொன்னா அதை போல கர்த்தருக்கு அவமானத்தை உண்டாக்கும் காரியம் எதுவுமே கிடையாது. ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசி சொன்னா அதை போல கர்த்தருக்கு கனவீனம் ஏற்படுத்துகிற காரியம் வேறு எதுவுமே கிடையாது. உங்க வீட்டில் வந்து உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க எனக்கு காஃபி அல்லது டீ போடும்படியா கிச்சனுக்கு போயிட்டீங்க. பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன்.
பேசும்போதே நீங்க வந்துட்டீங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட கேட்குறேன், நல்லா சாப்பிட்றியாமா, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குதா, நான் சாப்பிட்றியா, நல்ல சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குதா, நல்லா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டேன். ஏதோ சாப்பிட்றேன் பாஸ்டர், ஏதோ எங்க அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்குறப்போ எப்படி இருக்கும்? இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்காக என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யோசுவாவின் புத்தகம், யோசுவா 1வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் அந்த நாளிலே கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொன்ன வார்த்தை இவைகள். They were about to enter into the land of Canaan. கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் அந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோசுவாவிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு சற்று பின்னணியத்தை சொல்லி நான் விளக்க தொடர நான் விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த 430 வருஷங்களில் இஸ்ரவேலர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடையாது, நிலம் வாங்குவதற்கு அனுமதி கிடையாது, சொந்தமாய் தொழில் செய்வதற்கு அனுமதி கிடையாது. 1-2 வருடங்கள் அல்ல, 430 வருடங்கள். 430 வருடங்கள் அவர்கள் செங்கல் அறுக்க வேண்டும். பார்வோன் கட்டுகிற அரண்மனைக்கு தேவையான செங்கல் கல்களை அவர்கள் அறுக்க வேண்டும். அந்த செங்கலோடு கூட சேர்த்து வைக்கோலும் உறுதியாயிருக்கும்படிக்கு வைக்கோலும் சேர்த்து அந்த செங்கல் தயாரிக்கும் போது தயாரிக்க வேண்டும். ஆகவே வைக்கோலையும் அவர்கள் வயல்வெளிகளுக்கு சென்று சேகரிக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி 430 வருஷங்கள் இருந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நாளிலுமே நாட் இனஃப் என்கிற நிலைதான். போதுமானது அல்லாத நிலை, போதுமானது அல்லாத நிலை. சாப்பாடா போதுமானது கிடையாது, தூக்கமா போதுமானது கிடையாது, சம்பாத்தியமா போதுமானது கிடையாது, வயிற்றுக்கும் வாய்க்கும் எட்டலன்னு சொல்லுவாங்க. போதுமானது அல்லாத நிலை, நாட் எனஃப். இஸ்ரவேலுடைய நிலைமை அப்படித்தான். கர்த்தர் ஒரு நாளிலே மோசே அழைத்தார். அவனுக்கு ஆரோனை துணையாக கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை 10 வாதைகளை பார்வோன் முன்பதாக நடப்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கி 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கி அவர்களை மோசே நடத்தி கொண்டு வருகிறார். வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து வருகிறார்கள். கானான் தேசத்திற்குள் போவதற்கு அவர்கள் வனாந்திர வழியாக போக வேண்டியது இருந்தது. 40 வருடங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் நடந்தார்கள். அந்த 40 வருடங்களும் தேவ சித்தம் அல்ல. 11 நாளிலே அவர்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து 11 நாளிலே கானான் தேசத்திற்கு போய்விட முடியும். ஆனால் அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக வனாந்திரத்திலே 40 வருடங்கள் அவர்கள் அலைந்து திரிய வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் கிருபையுள்ள கர்த்தர், அழைத்த தேவன் அல்லவா, அவர்களை தம்முடைய ஜனம் என்று கர்த்தர் அழைத்தார் அல்லவா,
தம்முடைய ஜனங்கள் என்று அழைத்தது நிமித்தமாக அவர் எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்த நிமித்தமாக அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவர்களை கர்த்தர் கைவிட்டு விடவில்லை. 40 வருடத்திலும் அற்புதங்களின் மேலே அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டு வந்தார். கவனிங்கள், இந்த வார்த்தைகள் சொல்லும் போதெல்லாம் பின்னணியத்திலே உங்களை அப்படியே நிறுத்தி நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். அற்புதங்களின் மேலே அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டு வந்தார். வனாந்தரத்திலே விதைப்பும் இல்லை, அறுப்பும் கிடையாது, களஞ்சியத்தில் சேர்க்கவும் முடியாது, விதை தானியம் கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது. அது வனாந்தரமான பாதை. ஆகவே ஏறத்தாழ 20 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அந்த 20 லட்சம் மக்களும் அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். ஆகவே 20 லட்சம் மக்களையும் கர்த்தர் போஷிப்பதற்காக தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை, உணவை, அப்பத்தை வானத்திலிருந்து கர்த்தர் பொழிய பண்ணினார். வானத்திலிருந்து கர்த்தர் பொழிய பண்ணினார். அந்த மன்னா தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததாம். பணியாரம்னாவே எங்கேயாச்சும் வெளி இடங்களுக்கு போனா பாஸ்டமா பணியாரத்தை கண்டா உடனே மதியான சாப்பாடு கூட வேண்டான்றுவாங்க. பணியாரம், தேனிட்ட பணியாரம்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. தேனிட்ட பணியாரம் அவ்வளவு ருசியா இருந்ததா, அவ்வளவு ருசி. ஆனா வெறும் பணியாரம் என்னத்துக்கு ஆகும்? அப்படியே டாக்டர் ராஜபாண்டியன் அவர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த இட்லியை கண்டுபிடிச்சவனை நான் பார்த்தேன்னா துப்பாக்கியை வச்சு அந்த ஸ்தலத்திலே சுட்டு அவனை கொண்டுருவான் பாஸ்டர். அவன் கண்டுபிடிச்ச இட்லி தான் உலகத்திலே சிறந்த ஆகாரம் என்று சொல்லப்படுகிறது. இட்லியில ஆவியிலே வேக வைக்கப்படுது நிமித்தமாய் சிறந்த ஆகாரம் என்று உணவு ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது. ஆனால் அதை இட்லியே தொடர்ந்து சாப்பிட்டா எவ்வளோ அது அப்படியே முகத்தில் அடிச்சிடும் பாருங்க. ஆகவே இவர்கள் விதவிதமாய் இவர்கள் அந்த மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள். விதவிதமாய் மாற்றி இடித்து சாப்பிட்டாங்க, அவிச்சு சாப்பிட்டாங்க, வறுத்து சாப்பிட்டாங்க. எப்படியெல்லாம் சாப்பிடணுமோ அப்படியெல்லாம் சாப்பிட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு எகிப்திலே தின்றதான சிக்கன் 65 ஞாபகத்துக்கு வந்த உடனே அவர்கள் அதை வேண்டும் என்று கேட்டவுடனே கீழ்காற்றை அனுப்பி அவர்கள் இருக்கும் பாளையத்திலே முழங்கால் அளவுக்கு காடைகள் வந்து விழும்படிக்கு கர்த்தர் செய்தார். முழங்கால் அளவு காடைகள் வந்து விழுது. அப்போ முழங்கால் அளவு காடைகள் கிடக்குதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார். வனாந்தரமான இடம், அந்த வனாந்தரமான இடத்துல பாறையிலிருந்து தண்ணீர் நதியாக புறப்படும்படிக்கு செய்தார். பாறையிலிருந்து தண்ணீர் நதியாக புறப்படும்படிக்கு செய்தார். 40 வருஷ காலம். நல்ல கவனிங்க, வேதத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 40 வருஷ காலம் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது என்ன செருப்பு போட்டிருந்தாங்களோ அதே செருப்பு தான் அவர்கள் கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் அதே செருப்பு தான் போட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. எகிப்துல என்ன செருப்பு போட்டாங்களோ அந்த அந்த பையனை எழுப்புங்க, அவனை எழுப்புப்பா, அவனை இங்க வா, ஓடியா. வெரி குட். இவன் இப்போ இந்த இவன் போட்டிருக்க செருப்பு இன்னும் 2 வருஷம் கழிச்சு இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? செருப்பு சின்னதாயிருச்சுன்னுவான். செருப்பா சின்னதாயிருச்சு, காலு பெருசாயிருச்சு. சரி, இவன் அவன் மாதிரி எப்பா மோசஸ் இங்க வா. ஆமா, இவன் இப்படியே ஒரு 8 வருஷத்துல இப்படி வந்துட்டான்னு வச்சுங்க. 10 வருஷத்துல இவன் இப்படி வந்துட்டான். இப்போ இவன் செருப்பை போட்டுட்டு இவன் போட்டிருக்க அதே செருப்பை இவன் போட முடியுமா? முடியாது பாருங்க. ஆனா இவன் போட்டிருக்க சட்டை இவன் போட முடியுமா? ஆமா, போட முடியாது பாருங்க. தேங்க்யூ. போட முடியாது. அப்பா சில நேரத்தில் பையன் சட்டையை போட்டுக்குவார், தெரியுமா? ஆமா, பையன் சட்டையை போட்டுக்குவார். 2 பேரும் சரிசமமா இருந்தா. ஆனா பையன் நல்ல வாட்ட சாட்டமா இருந்து அப்பா ஒல்லியா இருந்து பையன் சட்டையை போட முடியுமா? போட முடியாது. அவர்கள் எகிப்திலே புறப்பட்ட நாளிலே போட்ட சட்டை தான் அழுக்கே ஆகல. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு
காலையில போட்ட சட்டை சாயந்தரம் பார்த்தா இந்த இடத்துலாம் கருப்ப பார்டர் இருக்கு, அழுக்கு இருக்கு. ஆமா, ஒரு நாள் கூட அவங்க குளிக்கல. நம்ம ஆட்கள் பக்கத்துல 2 நாள் குளிக்கலனாவே பக்கத்துல நின்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம இந்த ஊர்ல தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கப்படிக்குதான். என்ன அடிக்குது? கப்பு தானே? கப்படிக்குது. எப்பா ஒரே கப்படிக்குது, கப்படிக்குது. சட்டை தேயில, செருப்பு தேயில, சட்டை அழுக்காகல. வளர 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 சட்டையும் வளர்ந்துகிட்டே இருக்கு, வளர வளர. ஆமா, ஆச்சரியம், மிகுந்த ஆச்சரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படிங்க? ஆமா, மாத்திரமல்ல, பகலிலே கவனிங்க, 20 லட்சம் மக்களுக்கு மேலாக அப்படியே மழை வரும்போது அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு அப்படியே மேக மந்தாரமா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி மேக மந்தாரம், பகலிலே மேக ஸ்தம்பம், அப்படியே மேகம் ஒரு தூண் போல, ஸ்தம்பம் போல அவர்களுக்கு மேலே 20 லட்சம் மக்களுக்கு மேலே அப்படியே போய்கிட்டு இருக்குமா. அப்போ அந்த மேக ஸ்தம்பத்துக்கு கீழே நடக்கிற மக்கள் ஏர் கண்டிஷன்ல குளிரூட்டப்பட்ட ஒரு இடத்துல இருப்பதை போல அந்த மேக ஸ்தம்பத்திற்கு கீழாக வனாந்திரத்திலே ஏசியில நடந்து போனார்களாம். ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட குளிரூட்டப்பட்ட அந்த நிலையில் அவர்கள் நடந்து சென்றார்களாம். இரவிலே வனாந்திரத்தில் கடும் குளிர் இருக்கும் பாருங்க. ஆகவே இரவிலே அப்படியே மாலை சூரியன் மறையும் போதே அந்த மேக ஸ்தம்பம் விலகி அக்கினி ஸ்தம்பம் மேல அப்படியே ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் கேஸ் ஸ்டவ் எரிஞ்சா எப்படி இருக்கும்? 10 லட்சம் கேஸ் ஸ்டவ் அட் அ டைம்ல எரிஞ்சா எப்படி இருக்கும்? 10 லட்சம் கேஸ் ஸ்டவ் எரிகிற மாதிரி அப்படியே மேலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு தேவையான வெப்பத்தை கொடுத்து வந்தது. அவர்கள் எங்கே பாளையம் இறங்குறார்களோ அங்கே மேகஸ்தம்பம் அப்படியே வந்து அவர்களுக்கு மேலே நின்றுவிடும். எப்போ அவங்க மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு பயணப்படுகிறார்களோ மேகஸ்தம்பமும் அவர்களோடு கூட அப்படியே நகர ஆரம்பிக்கும். அவர்கள் ஒரு இடத்துல நின்றார்களானால் அந்த இடத்துல 5 மணி நேரம் நின்னாங்கன்னா 5 மணி நேரம் மேகஸ்தம்பம் அப்படியே நிற்கும். 5 மணி நேரம் முடிந்து அவர்கள் நகர தொடங்கினால் மேகஸ்தம்பமும் அவர்களோடு கூட சேர்ந்து நகர தொடங்கும். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர்களை நடத்தினார். இவைகள் எல்லாவற்றையுமே மோசேக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தது நிமித்தமாய் ஜனங்களுக்கு இந்த அற்புதங்களை செய்து கர்த்தர் அவர்களை நடத்தினார். ஆமென் சொல்லுமா? கர்த்தர் அவர்களை நடத்தினார். ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள் எல்லாம் பாத்தியா, உங்க கர்த்தர் அப்படி எகிப்திலிருந்து கொண்டு வந்து வனாந்தரத்துல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார் பத்தியா, வனாந்தரத்துல சாகடிச்சிட்டார் பத்தியா, வனாந்தரத்துல உங்களை பிச்சைக்காரன் ஆக்கிட்டார் பத்தியா, அங்கேயாச்சும் 4 காசு இருந்துச்சு இங்கே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டார் பத்தியான் சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள் சொல்லுவார்களே, சுற்றிலும் இருக்கிற தேசத்தின் ஜனங்கள் சொல்ல கூடாதே என்பதற்காக மோசேக்கு வாக்களித்தபடியே தேவன் வனாந்தரத்திலே இத்தனை அற்புதங்களை செய்து கர்த்தர் நடத்தி வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இத்தனை அற்புதங்களிலே கர்த்தர் ஜனங்களுடைய வாழ்க்கை நடப்பித்து அவர்களை அழைத்து வந்த பொழுதிலும் அது அவர்களை that was not the will of God concern the people. தேவனாய் கர்த்தர் அவர்களை குறித்து வைத்திருந்த சித்தம் அதுவல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனாய் கர்த்தர் அவர்களை குறித்து வைத்திருந்த வாழ்க்கை அதுவல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் அவர்களை குறித்து சித்தம் வைக்கவில்லை. கறி கிடைச்சது, அப்பம் கிடைச்சது, ட்ரெஸ் அழுக்காகல, செருப்பு தேயில, எல்லாம் சரிதான். அதுவல்ல தேவனாய் கர்த்தர் அவர்களை குறித்து வைத்திருந்த இலக்கு அதுவல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த 40 வருட காலமும் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ஓரளவு போதுமான வாழ்க்கை. சொல்லுங்கள், ஓரளவு போதுமான வாழ்க்கை. எகிப்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? போதுமானது அல்லாத வாழ்க்கை. நாட் எனஃப். சொல்லுங்க, போதுமானது அல்லாத வாழ்க்கை. இன்னொரு சொல்லுங்க, பின்னால் இருக்கிறவங்க சொல்லுங்க, போதுமானது அல்லாத வாழ்க்கை. போதுமானது அல்லாத வாழ்க்கை. நாட் இனஃப். நாட் இனஃப். ENOUGH. நாட் இனஃப். போதுமானது அல்லாத வாழ்க்கை. 40 வருட வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து வந்த வாழ்க்கை ஜஸ்ட் எனஃப். ஏதோ இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏதோ இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட ஓரளவு போதுமான வாழ்க்கை. ஓரளவு போதுமான வாழ்க்கை. ஆகவே தான் நான் முதல்ல சொன்னேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா
எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, நீங்க உங்க கண்ணில் இருந்து அழுக வருதுன்னு சொன்னா நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? எகிப்துல இருக்கிறீங்க. போதுமானது அல்லாத வாழ்க்கை. எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு உங்களை பார்த்து நான் கேட்டா, ஏதோ இருக்கிறோம் பாஸ்டர்ன்னு சொன்னா நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிறீங்க. வனாந்தர வாழ்க்கையில் ஏதோ அப்பம் கிடைக்குது, ஏதோ குறைவில்லாம சாப்பாடு இருக்கு, ஏதோ பட்டினி இல்லாம சாப்பிட முடியுது, சேர்த்து வைக்க முடியலனாலும் ஒன்றும் குறைவு, ஏதோ ஓடுது வண்டி, ஏதோ ஓடுது வண்டி. ஜஸ்ட் எனஃப், ஓரளவு போதுமான வாழ்க்கை, ஓரளவு போதுமான வாழ்க்கை. ஆனால் மோசேயோடு மோசேக்கு கொடுத்த வாக்குது நிமித்தமும், மோசையோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமும் ஜனங்கள் ஓரளவு போதுமான வாழ்க்கை அனுபவித்தார்கள். கர்த்தர் அவர்கள் ஓரளவு போதுமான வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. மாறாக அவர்கள் போதுமானதற்கும் மேலாக நிலையிலே வாழ வேண்டும் என்பதே அவர்களை குறித்து கர்த்தர் வைத்திருந்த சித்தமாயிருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? மோர் தென் இனஃப், மோர் தென் இனஃப், போதுமானதற்கு மேலான நிலை. சொல்லுங்கள், போதுமானதற்கு மேலான நிலை. எகிப்து நிலை எப்படிங்க? போதுமானது அல்லாத வாழ்க்கை. வனாந்தர நிலை எப்படிங்க? ஓரளவுக்கு போதுமானது. ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கங்க? போதுமானதற்கும் மேலான. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் வாக்களித்தார், உன் ஜனத்தை, உன் சந்ததியை நான் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு வந்து அவர்களை வாழ வைப்பேன். நீ கட்டாத வீட்டையும் நாட்டாத தோட்டத்தையும் தோண்டாத துறவையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்களித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் கவனிங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் போதுமானது அல்லாத நிலையிலும் அல்ல, ஓரளவு போதுமானது என்று சொல்லும் நிலையிலும் அல்ல, மாறாக அவர்கள் போதுமானதற்கு மேலான நிலையிலே வாழ வேண்டும் என்பதே கர்த்தர் அவர்களை குறித்து கொண்டிருந்த நோக்கமும் சித்தமுமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை முடிந்து போனது. இப்போ அவர்கள் கானான் தேசத்தின் எல்லைக்குள்ளாக வந்து நிற்கிறார்கள். அவர்கள் வனாந்தர பயணத்தை முடித்து அவர்கள் கானான் தேசத்தில் எல்லைக்குள்ளாக வந்து நிற்கும் போது அந்த தேசத்தை எதனாலே சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவிடத்திலே அவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு வாக்களித்த ஆபிரகாமோடும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் நான் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்ததான, நான் அவர்களுக்கு வாக்கு செய்ததான அந்த பாலும் தேனும் ஓடுகிற போதுமானதற்கு மேலான அந்த ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு நான் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம், இப்போ வாசித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மரித்து போனான், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள், நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். 3 காரியங்கள். தேவன் வாக்களித்த போதுமானதற்கு மேலான அந்த வாழ்க்கையை சுதந்தரித்துக் கொள்ள, பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள 3 காரியங்கள் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே. அதே காரியங்களை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்பர் 1, முதலாவது பிரிதல், இரண்டாவது கீழ்ப்படிதல், மூன்றாவது விசுவாசித்தல். சொல்லுங்கள், பிரிதல், கீழ்ப்படிதல், விசுவாசித்தல். சொல்லுங்க, பிரிதல், கீழ்ப்படிதல், விசுவாசித்தல். பிரிதல், கீழ்ப்படிதல், விசுவாசித்தல். செப்பரேஷன், ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த். கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். கர்த்தர் யோசுவாவிடத்தில் பேசுகிற முதல் வார்த்தை,
அதற்கு முன்பு வரை யோசுவாவிடத்தில் கர்த்தர் ஒரு முறை கூட பேசினதே கிடையாது. ஒரு முறை கூட பேசினதே கிடையாது. கர்த்தர் முதல் முறையாக யோசுவாவிடத்தில் பேசுகிறார். அதற்கு முன்பு வரைக்கும் கர்த்தர் ஜனங்களோடும் பேசினது கிடையாது. ஜனங்களோடும் மோசேயை தவிர வேறு யாரோடும் கர்த்தர் பேசினது கிடையாது. மோசேயிடத்தில் தான் கர்த்தர் எதையாயிலும் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் மோசேயை அழைப்பார், அவருடைய சமூகத்திற்கு அழைப்பார், மோசேயிடத்தில் சொல்லுவார், ஜனங்களுக்கு இதை சொல் என்று சொல்லுவார், ஜனங்களிடத்தில் இதை அறிவு என்று சொல்லுவார். மோசே கர்த்தர் இப்படியாக சொன்னார், கர்த்தர் இப்படியாக செய்ய சொன்னார் என்று சொல்லி மோசே ஜனங்களிடத்தில் சொல்லுவார். ஜனங்கள் கேட்டு அதன்படி செய்வார்கள். ஜனங்களிடத்தில் கர்த்தர் நேரடியாய் பேசுறது கிடையாது. மோசே மாத்திரமே ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே நின்று மத்தியஸ்தரா நின்று கர்த்தர் சொல்லுவதை ஜனங்களுக்கும், ஜனங்கள் சொல்லுவதை கர்த்தரிடத்திலும் அவர்கள் சொன்னார். ஆகவே கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்டது கிடையாது. இப்போ முதல் முறையாய் சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவிடத்தில் பேசுகிறார். என்ன பேசினார்? என் தாசனாகிய மோசே மரித்து போனான். அல்லேலூயா. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இதுவரைக்கும் நான் அவன்கிட்ட தான் பேசினேன். நீ அவன்கிட்ட பேசின மாதிரி பழமையான அந்த பழைய முறைமையின்படி நீ நடவாமல் அந்த பழைய முறைமையிலிருந்து நீ பிரிந்து வர வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? நீ பிரிந்து வர வேண்டும். அந்த பழைய முறையிலிருந்து நீ பிரிந்து வர வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ பழைய முறைமைகள் அனைத்தையும் விட்டு பிரிந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் எவைகளெல்லாம் வாக்களித்தாரோ அவைகளெல்லாம் முழுமையாக சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், கவனிங்க, உங்களை பார்த்து நான் இந்த வார்த்தைகளை அழுத்தி ஆழமாய் நான் இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எவைகளெல்லாம் உங்களுக்கு வாக்களித்தாரோ நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எவைகளெல்லாம் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வாக்களித்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் முழுமையாக நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நேற்றைய அல்லது கடந்த கால வாழ்க்கையோடு தொடர்புடைய அனைத்தையும் விட்டு நீங்கள் பிரிய வேண்டும், பிரிதல் வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த போதுமானதற்கும் மேலான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் காதுள்ளவன் கேட்க கடவன். இதைவிட கர்த்தர் தெளிவாக வேற எவ்விதத்திலும் பேச முடியாது. அழகா சொல்லுகிறார், நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, போதுமானதற்கும் மேலான அந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை நீ அனுபவிக்க வேண்டுமேயானால் கடந்த கால தொடர்புடைய அனைத்து காரியத்திலிருந்தும் நீ பிரிதல் வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளே வந்தீர்களோ, அந்த நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமா, அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க பாருங்க, சகோதரி சாட்சி சொன்னாங்க பாருங்க, ரொம்ப சொல்றதுக்கே வெட்கப்படும்படியான நிலையிலே வாழ்ந்தோம் என்று சொல்லுகிறார். வெட்கப்படும்படியான நிலையில சாப்பாட்டு நேரத்தில் அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்காது. நான் பார்த்துருக்கோம், நானும் என்னுடைய மனைவி போய் பார்த்துருக்கோம். கிச்சனுக்கு போய் பாத்திரம் திறந்து பார்த்தா அந்த இரவு சாப்பாட்டுக்கு வேண்டிய சாப்பாடு இல்லாத நாளை நாங்கள் பார்த்துருக்கோம். போதுமானது அல்லாத நிலை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் விடுத்தவங்க தான் இன்னைக்கு அவங்கள சாட்சியாய் சொல்லுகிறதை வைத்து அவர்களே சாட்சியாய் வைத்தேன் என்ற வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த போதுமானது அல்ல, தரித்திரமாய் நீ வாழ வேண்டும், அது எனக்கு வெட்கம் மகளே. குறைச்சலோடு நீ வாழ வேண்டும், அது எனக்கு வெட்கம்.
அது எனக்கு அவமானம். போதுமானது அல்லாத நிலை விட்டு ஏதோ ஓரளவுக்கு போதுமானது என்கிற நிலையையும் விட்டு போதுமானதற்கும் மேலான நிலைக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்பதே உங்களை குறித்து கர்த்தர் கொண்டிருக்கிற விருப்பமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அதற்கான முதல் நடக்க என்ன தெரியுமா? அதற்காக முதல் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிரிதல், செப்பரேஷன். ஆமென் சொல்லுவீங்களா? பிரிதல், பிரிதல். அப்ப கடந்த கால வாழ்க்கையோடு தொடர்புடைய அனைத்திலிருந்தும் ஒரு பிரிதல் உங்களுக்கு வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு முதன்முறையாய் பிரசங்கிக்கிறார். முதன்முறையாய் உயிர்த்தெழுந்த பின்பு ஊழியத்திற்கு வருகிறார்கள் சீசர்கள். முதல்ல பேதுரு தான் பிரசங்கம் பண்றார். பேதுரு செய்த அந்த முதல் பிரசங்கத்திலே கையை தூக்கி ஒப்பு கொடுத்தவங்க 3000 பேர். கையை தூக்கி சும்மா ஒப்பு கொடுக்கல, சுகத்திற்காக வரவில்லை. வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்திலே 39-40 வசனங்களை வாசித்து பாருங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆண்டவர் மாறே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அந்த 3000 பேரும் சீசரிடத்தில் கேட்கிறார்கள். நாங்கள் என்ன செய்யணும்? நீங்க சொல்ற அந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசித்து அவருக்கு சாட்சியாய் வாழ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது பேதுரு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அநேக காரியங்களை அவர்களுக்கு ஆலோசனையாக சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை அழுத்தமாய் சொல்லுகிறார். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? வாக்குத்தத்தமானது கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களுடைய சுதந்தரிப்பு என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கு சொந்தம். உங்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொந்தம். ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இங்கே இல்லாத தூரத்திலிருந்து நாளைய தினத்தில் வரவிருக்கிற உங்கள் சொந்தங்களுக்கும் சொந்தம் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த வாக்குத்தத்தம் எனக்கு மாத்திரம் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது. நாளைக்கு தூரத்திலிருந்து வர இருக்கிறார்கள் பாருங்க, சொந்தங்கள் வர இருக்கிறாங்க பாருங்க. அவங்க இன்னைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு அவர்கள் மருமகளுடைய அப்பா வழியில அம்மா வழியை சேர்ந்தவர்களா இருக்கலாம். இன்னைக்கு அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது. நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமாகி அவர்கள் மூலமாய் வருகிற சொந்தங்களா இருக்கலாம். தூரத்திலிருந்து வரவழைக்கப்படுகிற யாவருக்கும் இது சொந்தம் என்று சொல்லுகிறார். சொந்தம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நேற்று இரவு சிங்கம்பட்டி ஆனந்தராஜ் அவருடைய சம்பந்தக்காரர் சொன்னார், பாஸ்டர், என்னுடைய சம்பந்தக்காரர் மூலமாகத்தான் நான் உங்க சபைக்கு வந்தேன். ஆண்டவர் உயிருள்ளவர் என்பதை சபையில் வச்சு நாங்கள் அப்படியே அறிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார். அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை அவர் கேட்பார். கேரளாவில் வேலை செய்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை கேட்பார். நேற்று தினத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஆலோசனை கேட்ட பொழுது சரியாய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அப்படியே உச்சிக்கே போயிட்டார். இயேசுவுக்கு அடுத்த ஸ்தானத்தில், அப்பா ஸ்தானத்தில் உங்களை வச்சு நான் பார்க்குறேன் பாஸ்டர்ன்ட்டார். அது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஆனால் தூரத்தில் இருக்கிற சொந்தங்கள் அவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அவர்களுக்கும் இது இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கும் சொந்தம் என்று சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு அந்த சொந்தமாக்கி கொள்ள மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலகி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும். கடந்த கால வாழ்க்கையோடு தொடர்புடைய அனைத்தும் விட்டு நீங்கள் விலக வேண்டும்.
கடந்த காலங்களில் செய்து வந்த விக்கிரக ஆராதனை விட்டு நீங்கள் விலக வேண்டும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்து வந்த விக்கிரகங்களுக்கு பயப்படுகிற அந்த வாழ்க்கை விட்டு நீங்கள் விலக வேண்டும். கடந்த காலங்களில் விக்கிரகங்களுக்கு செய்த அந்த நேர்ச்சை செய்வதை விட்டு விலக வேண்டும். கடந்த காலங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை, அந்த காரியங்களை செய்த அந்த காரியங்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். குடியை விட்டு விலக வேண்டும். குடிக்கிற கூட்டாளிகளை விட்டு விலக வேண்டும். வேசித்தனத்தை விட்டு விலக வேண்டும். வேசித்தனத்தோடு கூட தொடர்புடைய நபர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். உங்களை பாவம் செய்யும்படிக்கு தூண்டி விடுகிற பழைய கூட்டாளிகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும். பிரிதல் வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? தெளிவாய் சொல்லுகிறேன். இந்த பிரிதல் உங்களுக்கு காணப்படாத வரைக்கும், இந்த பிரிதல் உங்களிடத்தில் உண்டாகாத வரைக்கும், ஒன்று போதுமானது அல்லாத நிலை, இல்லாவிட்டால் ஓரளவுக்கு போதுமானது. இதில் தான் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஓடி முடிப்பீர்களை ஒழிய போதுமானதற்கும் மேலான நிலையை ஒரு நாள் நீங்கள் எட்டவே முடியாது. கர்த்தர் பேசுறாரா? எதை விட்டெல்லாம் பிரிய வேண்டும் என்று ஆவியானவரால் உணர்த்தப்படுகிறீர்களோ அதை விட்டெல்லாம் நீங்கள் பிரியாத வரைக்கும், பிரிய மனம் இல்லாத வரைக்கும் அந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியாது. போதுமானதற்கு மேலான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. யூதாசும் மற்ற சீஷர்களைப் போலவே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், பொறுப்பு கொடுக்கப்பட்டவர், பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் அனுப்பப்பட்டவர். ஆனா அவருடைய வாழ்க்கையிலே சீசனா இந்த நாட்களிலே ஒரு முறை கூட இந்த காரியங்களை அவர் அனுபவித்ததே கிடையாது. அனுபவிக்கல. பிசாசுகளை துரத்தல, வியாதியஸ்தர்களை சுகமாக்கல, நற்செய்தி அறிவிக்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இயேசுவோடு இருக்கும்போது அப்படியே பக்திமானாக இருப்பார். பக்திமானாக நல்ல விசுவாசியாக இருப்பார். இயேசுவோடு கூட நல்ல விசுவாசியாக அவரோடு நெருக்கமாக இருந்து கொண்டே பழைய உறவுகளோடு கூட தொடர்பை வைத்துக் கொண்டே இருந்தவர். பிரதான ஆசாரியர்களோடும் மத தலைவர்களோடும் அவர் தொடர்பிலே இருந்து கொண்டே இருந்தார். இவன் தொடர்பிலே இருந்து கொண்டே இருக்கிறான் சொல்லி அறிந்த மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள் அப்படியே யூதாஸ் அப்படியே கொக்கி போட்டு இழுத்தான். கொக்கி போட்டு இழுத்தான். யூதாசு, உங்க இயேசு எப்படி கேட்டான். உங்க இயேசு எப்படி? அவரை பிடிக்க முடியுமான்? அவளெல்லாம் பிடிக்க முடியாது. மலையில போய் அவர் அப்படியே மலை தள்ளும்படிக்கு கொண்டு போனாங்க. அப்படியே குத்திக்கிட்டு போங்கடான்னாங்க. மலையில போய் அப்படியே தள்ளுறதுக்காக இயேசுவை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாங்க. இயேசு எங்க போனான்னு தெரியல. இயேசு எங்க போனான்னு தெரியல. அவரை யாராலும் கொல்லவே முடியாது. அவராக உயிரை கொடுத்தாலோடைய அவர் உயிரை யார் எடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? யூதாஸ் தெளிவா சொல்றான். யூதாஸ் தெளிவா சொன்ன, இயேசுவாக தான் உயிரை கொடுத்தாலோடைய நீ என்ன செஞ்சாலும் இயேசுவின் உயிரை எடுக்க முடியாது. அப்போ அவரா கொடுக்கணும் இல்லையா? அப்போ நான் நீ எவ்வளவு கேட்கிறியோ நான் உனக்கு தர்றேன். பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருந்தது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவன் சமயம் பார்த்து கொண்டே இருந்தான். யூதாஸ் சமயம் பார்த்து கொண்டே இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் அந்த யூதாஸ் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான் தெரியுமா? அந்த யூதாஸ் 30 வெள்ளிக்காசை அனுபவிக்கவே இல்லை தெரியுமா? அதுல ஒரு வெள்ளிக்காசை கூட எடுத்து ஒரு பரோட்டா கூட வாங்கி சாப்பிடல தெரியுமா? அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் தூர எரிந்து விட்டான் தெரியுமா? தேவாலயத்தில் தூர எரிந்து விட்டது மாத்திரமல்ல, அவன் ஒரு மரத்திலே நாண்டு கொண்டு செத்து விட்டான் தெரியுமா? ஏன்? இயேசுவோடு கூட இருந்தவன் நாண்டு கொண்டு ஏன் சாகணும்? ஏன் சாகணும்? அவன் கடந்த கால தொடர்புடைய அனைத்திலிருந்தும்
பிரிய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிருந்தும் அவன் பிரியவில்லை. அந்த பிரிவு இல்லாதபடியினால் தான் அதனுடைய விளைவு இயேசுவின் அன்பை இழந்தான், இயேசுவின் அழைப்பை இழந்தான், இயேசுவின் ரட்சிப்பை இழந்தான், இயேசு தருகிற அந்த நித்திய வாழ்க்கையும் இழந்து போனான். நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்களா? சீரியஸா கேட்கிறேன், சீரியஸா கேட்கிறேன். நீங்க விசுவாசியா இருக்கலாம், விசுவாசியா இருப்பீங்க, நல்ல விசுவாசியா இருப்பீங்க. ஆனா காலம் பூரா போதுமானது அல்லாத நிலை அல்லது ஏதோ ஓரளவு போதுமான நிலை என்கிற நிலை இருக்கும் ஒழியே. சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவோ எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கூடுதல் வாடகை கொடுத்து இருக்க முடியாத நிலை நிமித்தமாக வீட்டை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீட்டு பெரிய வீடுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். போதுமானதற்கு மேலான நிலை. ஆமென் சொல்லுவீங்களா? போதுமானதற்கு மேலான நிலை உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர் கர்த்தர் எதிர்பார்க்கிற முதல் நடவடிக்கை நீங்கள் பிரிய வேண்டியதை விட்டு பிரிய வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? பிரிதல், பிரிதல். நம்ம முதலாவது பிரிதல், இரண்டாவதாக கீழ்ப்படிதல், மூன்றாவதாக விசுவாசித்தல். சொல்லுங்கள், பிரிதல். வசனத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது காரியம் யோசுவாவின் புத்தகத்திலே 1வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய அதாம முக்கியம். அதே விட்டுட்ட பாரு, கவனமாய் இருக்கும்படிக்கு. ஆமா, செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. 8வது வசனம் வாசிமா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. கவனமாய் இருக்கும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் சொல்லப்பட்டவர்களை செய்ய நீ கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கும்படிக்கு. முதல்ல பிரிய வேண்டும், இரண்டாவது கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். கவனிங்க, 100% கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு, வார்த்தைகளுக்கு 100% கீழ்ப்படிந்தால் 100% ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். 80% கீழ்ப்படிந்தால் 80% தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். 10% தான் கீழ்ப்படிதல் உங்களிடத்தில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதும் 10% ஆசீர்வாதம் தான். ஆனா விசுவாசித்தான், அபிஷேகம் பெற்றவர் தான், பெனியல் சபை தான், நல்ல விசுவாசித்தான், உங்களுக்கு இருக்கிறத கர்த்தருக்கு மனப்பூர்வமாக கொடுக்கிற விசுவாசித்தான், ஊழியம் செய்கிற விசுவாசித்தான், அதெல்லாம் குறைச்சலே இல்லை. ஆனால் கீழ்ப்படிதல் உண்டா என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். 100% கீழ்ப்படிதல் எங்கே உண்டோ அங்கே 100% தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரோடு கூட இடைப்பட விரும்பும் இந்த சனப்பொழுதிலே நான் 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், இன்னும் என்னிடத்திலே அந்த 100% கீழ்ப்படிதல் இல்லை என்பதை நீங்கள் திட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த காரியங்களிலே இன்னும் எனக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்பதை நீங்கள் திட்டமாய் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். முழுமையான கீழ்ப்படிதல் முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அரைகுறையான கீழ்ப்படிதல் அரைகுறையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுவீங்களா? தேவன் சொன்னதை எந்த விதமான கேள்வி கேட்டலும் இன்றி நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் அதை செய்வதே கீழ்ப்படிதல் ஆகும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எதுக்கு எப்படி இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொன்னான்னா சில காரியங்கள் நமக்கு புரியவும் புரியாது, சில காரியங்கள் அந்த சூழ்நிலையிலே புரியாது. ஆனால் போக போகத்தான் பின் நாட்களில் தான் எவ்வளவு கர்த்தர் நல்லவர், எவ்வளவு கர்த்தர் நல்லவர். வேண்டாமா? வேண்டாம். பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன் நானு, வேண்டாம், இந்த உறவு வேண்டாம். ஒரு நாள்ல நீ என் முன்னாடி வந்து கண்ணீரோடு நிற்ப, விளக்கலாம் முடியாது, விளக்கலாம் முடியாது. ஆனா கீழ்ப்படிதல் இல்லைன்னா நிலைமை பரிதாபமாகத்தான் இருக்கும், பரிதாபமாகத்தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோக்கு முன்புதான் இருக்கிறார்கள். அந்த பட்டணம்
பெரிய அந்த கேட், பெரிய கோட்டை சுவர், அந்த கோட்டை சுவர் பெரிய ஒரு கதவு, அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? யுத்த மனுஷர் எல்லாரும், மற்றவங்க எல்லாம் கேம்ப்ல தூங்கட்டும், கூடாரத்தில் தூங்கட்டும், யுத்த மனுஷர் எல்லாரும் இந்த மதில் சுவரை சுற்றிலும், எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் 7 நாள் சுற்றி வரணும். 7 நாள் சுற்றி வரணும். கையில் அவன் கிண்ணறத்தை வச்சுக்கணும், அவன் எக்காலத்தை வச்சுக்கணும், எல்லாம் வச்சுக்கணும். முதல் நாள் ஒரு ரவுண்டு, 2வது நாள் ஒரு ரவுண்டு, 3வது நாள் ஒரு ரவுண்டு, 4வது நாள் ஒரு ரவுண்டு, 6 நாளும் 6 ரவுண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் ரவுண்டு சுற்றி வரும்போது ஒருத்தனும் மூச்சு பேசக்கூடாது. மூச்சு அப்படிலாம் கூட இருக்கக்கூடாது. சத்தம், வாயிருந்து சத்தம் புறப்படக்கூடாதுன்னு சொல்லி கத்தர் கட்சி இப்படிதான் இருக்கணும். மொழியே வேற மூச்சு பேச்சு ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கூடாரத்தில் வந்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க, என்னப்பா என்ன கத்தர் எதுக்காக சுத்தி வந்தோம், என்ன ஆச்சு, ஒண்ணுமே இல்லையே, சுத்தி வந்தோம், எதுக்கு சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாரு. சத்தம் போட்டா என்ன ஆயிர போகுது, எதுக்கு கூடாரத்தில் வந்து பேசுவாங்களே ஒழிய அங்க வந்து மூச்சு காட்டக்கூடாது. 6 நாளும் சத்தம் காட்டாம சுத்தி வராங்க, சத்தம் காட்டாம. 7வது நாள் சொல்லார், 7வது நாள் இன்னைக்கு 6 முறை சத்தம் காட்டாம வாங்க. 7வது முறை ஆர்ப்பரிக்க வேண்டும். இதுவரைக்கும் போடாத சத்தத்தெல்லாம் சேர்த்து போடணும். அப்ப 7வது நாள் 6 முறையும் சத்தம் காட்டாம வராங்க. ஏன் 6 நாள் சத்தம் காட்டாம நடக்கணும்? என்ன காரணம்? கர்த்தர் விளக்கம் சொல்லவே இல்லை, விளக்கம் சொல்லவும் மாட்டார். 7வது நாள் ஏன் 6 முறை சத்தம் காட்டாம நடக்கணும், ஏன் ஆர்ப்பரிக்கணும், ஏன் மௌனமா இருக்கணும், அதுக்கும் விளக்கம் கிடையாது. ஏன் ஆர்ப்பரிக்கணும், அதுக்கும் விளக்கம் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த விளக்கத்தையும் கர்த்தர் சொல்ல அவர் முன்வரவும் மாட்டார். எந்த விளக்கத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்டு கீழ்ப்படியவும் முடியாது. ஆனா கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். யோவான் சுவிசேஷத்துல 21வது அதிகாரத்தில் சீசன் பேதுரு எல்லாரையும் மற்ற சீசர்களை துணைக்கு அழைத்து கொண்டு மீன் பிடிக்க அவங்க போறாங்க. இரவு முழுவதும் அவங்க மீன் பிடிச்சு பார்த்தா ஒரு மீன் கூட அகப்படல, ஒரு மீன் கூட அகப்படல. துக்கத்தோடு கூட கரைக்கு வருகிறார்கள். துக்கத்தோடு கூட கரைக்கு வரும்போது கரையில இயேசு நிற்கிறார். கரையில இயேசு நிற்கிறதை பார்க்கிறார். இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, ஏதாச்சும் போட்டுக்கு போறவங்க போட்லயே நல்ல நல்ல மீனெல்லாம் எடுத்து அங்கேயே சாப்பிட்டுருவாங்க. அவங்க சாப்பிட்டது போக தான் கரைக்கு வரும், சாப்பிட்டது போக தான் கரைக்கு வரும். அங்கே இப்பெல்லாம் அங்கே கேஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே மசாலா, ஆச்சி மசாலா, தாத்தா மசாலா, எல்லா மசாலா அங்கே போயிருது. அங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் ஏதோ அதை அவங்க சாப்பிட்டது போக தான் மீதி கரைக்கு வரும், மீதி கரைக்கு வரும். பெரும்பாலும் சாப்பாடே மீன் தான். அன்றைக்கு அப்படிதான் இருந்திருக்கும். இயேசுக்கு ஆசை, எப்படி போயிருப்பாங்க, மீன் பிடிச்சிருப்பாங்க, அப்படியே பெஸ்ட் இருக்குதுலேயே வஞ்சர மீன், அந்த மாதிரி இந்த பெஸ்ட்டை ஏதாச்சும் வேளை மீன், ஏதாச்சும் இறால், அந்த மாதிரி வறுத்து கிறுத்து வச்சிருப்பாங்க. ஏதாச்சும், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? ஒன்றும் இல்லை அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இயேசு சொன்னார், உங்கள் வலைகளை படகிற்கு வலது பக்கமாய் போடுங்கள் என்று சொன்னார். வலது பக்கமாய் போடுங்கள், உங்களுக்கு மீன் கிடைக்கும் சொன்னார். அந்த போட்டு 6 அடி தான். நல்லா கவனிச்சுங்க, போட்டு 6 அடினா இவ்வளவுதான், போட்டு 6 அடினா இவ்வளவுதான். பெரிய கடல், பெரிய கடல், 6 அடி போட்டு. இந்த 6 அடி போட்ல இயேசு சொல்றார், வலது பக்கம் வலைய போடுன்னு சொல்றார். பெரிய கடல்ல கவனிங்க, பெரிய கடல்ல 6 அடிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போடுற வலைய இந்த பக்கம் போட்டா என்ன, 6 அடி தானே. அவ்வளோ பெரிய கடல்ல 6 அடி என்ன பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்து விட போகிறது? 6 அடியில வலதுபுறம்னா என்ன, இடதுபுறம்னா என்ன? ஆனா இயேசு சொன்னார், வலதுபுறமாய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். சீசர்கள் அப்படியே கேள்வி கேட்கவே இல்லை. ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவரே வலையை போடுங்கன்னு சொல்லுங்க, ஆனா வலது பக்கத்துல போட்டா என்ன, இடது பக்கத்துல போட்டான்னா எல்லாம் ஒரே தானே, இடையில போட்டு தானே நிக்குது, இடையில போட்டு தானே நிக்குது, அப்படியெல்லாம் கேட்கல.
வலது பக்கத்தில் போட்டார்கள். திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அந்த வலையை இழுக்க மாட்டாதவர்களாக இருந்தார்கள். ரொம்ப சிரமப்பட்டு அப்படியே அலையா சேர்த்து படகோடு படகாய் சேர்த்து கரைக்கு கொண்டு வந்தார்கள். 153 பெரிய மீன்கள், திரளான மீன்கள் மத்தியிலே பெரிய மீன்கள் 7 கிலோ 8 கிலோ 10 கிலோ சைஸ்ல 153 பெரிய மீன்கள் இருந்ததா. 153 எண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். பேதுரு எண்ணி பார்த்திருப்பார். ஏன் தெரியுமா எண்ணி பார்த்திருப்பார்? வலது பக்கம் போடுன்னு சொன்னா அப்படியே கீழ்ப்படிஞ்சா வலது பக்கத்துல மீன்கள் வந்து கிடைக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இடது பக்கம்னா என்ன, வலது பக்கம்னா 6 அடியில என்ன வித்தியாசம் வந்தபடுன்னு சொல்லி இடது பக்கத்தில் போட்டிருப்பார்கள். ஆனால் ஒன்றுமே கிடைத்திருக்காது. மீண்டும் ஏமாற்றமே இருக்கும். கர்த்தர் சொன்னால் கீழ்ப்படியும். ஆமென் சொல்லலாம். மீன்களும் கீழ்ப்படியும். அப்ப சொன்ன உடனே அடுத்து மீன்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருப்பார். எல்லாம் ரைட் டர்ன், எல்லாம் வலது பக்கம் திரும்புங்க, எல்லாம் 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 வாங்க, போட்டுக்கு வலது பக்கம் வாங்க 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 வாங்க, இன்னும் குட்டியெல்லாம் வரல, எல்லாம் வாங்க வாங்க, இடது பக்கத்தில் யாரும் இருக்க கூட, எல்லாம் வலது பக்கத்தில் வாங்க வாங்க, கம் 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 கம். ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாம் அப்படியே வந்து வலது பக்கத்தில் எல்லாம் குமிச்சிருக்கும். கீழ்ப்படிதல். கவனிங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு போதுமானதற்கும் மேலான நிலையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதலே தாமதமும் கூடாது, அந்த கீழ்ப்படிதலே தயக்கமும் கூடாது, அந்த கீழ்ப்படிதலே அரை மனதும் கூடாது. ஆமென். முழு மனதாய் செஞ்சு பாருங்க. முழு மனதாய் தாமதம் இல்லாமல் உடனடியான கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னார்னா கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிங்கள். என்ன சொன்னார்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் நடத்துகிறவர், ஒவ்வொரு விதமாய் கர்த்தர்களோடு கூட பேசுகிறவர். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது கர்த்தர் உணர்த்துவார். கர்த்தரால் உணர்த்தப்படும் போது கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள். பிரிதல், கீழ்ப்படிதல். மூன்றாவதாக விசுவாசம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, விசுவாசம். சுதந்தரிக்க போகிற அந்த கானான் தேசத்தின் எல்லையை கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க. சுதந்தரிக்க போகிற அந்த கானான் தேசத்தின் எல்லையை கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வடக்கே லீபனோன் தொடங்கி தெற்கே வனாந்தரமும் மேற்கே பெரிய நதி என்கிற ஐப்ராத்து என்கிற பெரிய நதி துவங்கி கிழக்கே பெரிய சமுத்திரம் என்கிற மத்திய தரைக்கடல் வரையும் நீ சுதந்தரிக்கும் தேசத்தின் எல்லையாய் உனக்கு இருக்க கடவுது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். மறுபடியும் சொல்லட்டுமா? சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும். ரைட். வடக்கே லீபனோன் தொடங்கி தெற்கே வனாந்தரம் வரையிலும் மேற்கே பெரிய நதி என்கிற ஐப்ராத்து நதி தொடங்கி பெரிய சமுத்திரம் என்கிற மத்திய தரைக்கடல் வரையும் உனது எல்லையா இருக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெரிய நதியிலிருந்து பெரிய சமுத்திரம் எல்லை. இந்த பக்கம் பெரிய நதி, இந்த பக்கம் பெரிய சமுத்திரம். பெரிய நதி தொடங்கி பெரிய சமுத்திரம், லீபனோன் தொடங்கி வனாந்திரம், இதெல்லாம் உன்னுடைய எல்லையா இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அப்படியே உனக்கு எல்லாத்தையும் அப்படியே தந்தேன் அப்படின்னு சொல்லல, உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். உன்னுடையதான் இருக்கும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய சொந்தமாக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த எல்லைக்குள்ளாக நீ காலடி எடுத்து வைக்கும் இடம் எதுவோ அதையே உனக்கு நான் அனுபவமாக அனுபவிக்கும்படிக்கு நான் கொடுத்தேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். கவனிங்க, வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கவனிங்க, கர்த்தர் சொல்றார், இதான் நீ சுதந்தரிக்க போகிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் எல்லை. இந்த எல்லை எல்லாம் உனக்கு தான்.
ஆனா எங்கெல்லாம் நீ காலடி எடுத்து வைக்கிறியோ அதைத்தான் நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். கொடுத்தது பெரிய எல்லை, ஆனா நீ எதை நீ காலடி எடுத்து வைக்கிறாயோ அதைத்தான் சுதந்திரித்துக் கொள்வாய். பேக் டு பேக் என்று சொல்வார்கள். இந்த அட்டை முதல் அட்டை வரை சொல்லுங்கள். அட்டை முதல், சத்தமா சொல்லுங்க, அட்டை முதல் அட்டை வரை அனைத்தும் என்னுடைய சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். அனைத்தும் அனைத்தும் முதலாவது அதிகாரம் முதற்கொண்டு கடைசி அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து வாக்குத்தத்தங்களும் நான் பெற்று அனுபவிக்கும்படியாக என்னுடைய எல்லையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார் என்பதனாலேயே நான் இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரையும் பார்த்து தெளிவாக சொல்லுகிறேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்து விட்டார் என்பதனாலேயே இவைகள் எல்லாவற்றையும் நான் பெற்று அனுபவிக்க முடியாது. மாறாக எதையெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, ஆமென் சொல்லுவீங்களா? எதையெல்லாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறீர்களோ, ஆமென் சொல்லுவீங்களா, அதையே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அட்டை முதல் அட்டை வரைக்கும் உங்கள் எல்லையாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எதையெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, எதையெல்லாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறீர்களோ, சொல்லுங்கள், எதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேனோ, சத்தமா சொல்லுங்க, எதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேனோ, எதையெல்லாம் நான் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறேனோ அதை மாத்திரம்தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதை மாத்திரம்தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் இந்த இடம் எனக்கு சொந்தமாகலன்னு சொன்னா, கீலேயா தேசம் இன்னும் எனக்கு சொந்தமாகலன்னு சொன்னா காரணம் என்ன தெரியுமா? என் காலடி படலைன்னு சொல்லி அர்த்தம். சொல்லுங்க, என் காலடி படல அப்படின்னு அர்த்தம். காலடி படல, காலடி படல. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நப்தலி என்கிற இடம் எனக்கு இன்னொன்னு எனக்கு சொந்தமாகலன்னு சொன்னா எல்லையாக கர்த்தர் கொடுத்துட்டார். கர்த்தர் கொடுத்த அந்த எல்லைகளில் நப்தலி தேசமும் ஒன்று தான். ஆனா நப்தலி தேசம் இன்னும் எனக்கு சொந்தமாகலன்னு சொன்னா அது காரணம் என்ன? என்னுடைய காலடி படல. சத்தமா சொல்ல, என்னுடைய காலடி படல. சத்தமா சொல்ல, நப்தலி ஏன் சொந்தமாகல? காலடி, ஆமா, காலடி படல. காத் எனக்கு சொந்தமாகவில்லை. ஏன் காத் தேசம் எனக்கு சொந்தமாகவில்லை தெரியுமா? இன்னும் காலடி படல. ஆனா எல்லையா கொடுத்துட்டாரா? சொல்லுங்க, எல்லையா கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இவ்வளவு நாளாகி ஏன் இன்னும் கர்த்தர் வாக்களித்த வாக்குத்தத்தங்கள் சிலவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமலும் அனுபவிக்காமலும் இருப்பதற்கான என்ன தெரியுமா? இன்னும் காலடி படல, இன்னும் அதை விசுவாசிக்கவில்லை, இன்னும் அதை விசுவாசித்து அறிக்கை பண்ணவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றார்? ரொம்ப ஏற்கனவே உங்களுக்கு நான் இது குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜனங்கள் எல்லாரும் கீழே இருக்க நேபோ என்கிற அந்த கொடுமுடிக்கு கர்த்தர் அழைக்கிறார். நேபோ என்கிற மோவாப் தேசத்தில் இருக்கிறதான நேபோ என்கிற மலையின் சிகரத்திற்கு உச்சிக்கு கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். மோசே அழைத்து, மோசே நீ மாத்திரம் வான்னு சொல்றார். மோசே 120 வயசுல அந்த மலை சிகரத்திற்கு தன்னந்தனியாக ஏறுகிறார். 120 வயசுல தன்னந்தனியாக கர்த்தர் அவனை வர சொல்கிறார். ஜனங்கள் எல்லாம் மோசேக்காக கீழே காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மோசேயை மேலே அழைத்து சொன்னார். என்ன சொன்னார்? மோசே, நான் உனக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் பத்தியா, இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போவாய், ஆனா நீ கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான்னு நான் உனக்கு சொன்னேன்ல. ஆகவே உன் ஜனங்கள் போய் அனுபவிக்க போகிற இந்த கானான் தேசத்தை பாருன்னார். அதனுடைய வடக்கு எல்லையை பாரு, அதனுடைய தெற்கு எல்லையை பாரு, அதனுடைய மேற்கு எல்லையை பாரு, அதனுடைய கிழக்கு எல்லையை பாரு. பார்க்கத்தான் செய்வாய் ஒழிய அதில் நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொன்னார். அப்படியே அழுகையோடு மோசே 40 வருடங்கள் ஆசையா எதிர்பார்த்து வந்த அந்த கானான் தேசத்தின் எல்லையை, உயரமான அந்த நேபோ மலை உச்சியிலிருந்து தேசத்தின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லைகளை மோசே பார்க்கிறார். ரைட் மோசே, ரைட். அவ்வளவுதான். கர்த்தர் தலையாட்டிட்டார்.
ரைட்டு தலையாட்டினோடனே சரி ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். மோசே உட்கார்ந்தார், மோசே படுத்தார், உயிர் போய்விட்டது. உயிர் போய்விட்டது. கர்த்தர் என்னது வச்சிதார்? பெத்பெயார் என்கிற இடத்திலே சமவெளியிலே மோசேயினுடைய சடலத்தை கர்த்தர் அடக்கம் பண்ணிட்டார். கர்த்தர் அடக்கம் பண்ணிட்டார். இன்னை வரைக்கும் தோண்டி தோண்டி பார்க்கறாங்க அந்த இடத்துல, சடலத்தை கண்டுபிடிக்க முடியல. மிந்தி ஒரு விளையாட்டு பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க தெரியுமா, அப்படியே மணலுக்குள்ளார போச்சு போச்சு வைப்பாங்க தெரியுமா, அந்த விளையாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? கிச்சி தாம்பாளம். கிச்சி கிச்சி தாம்பாளம் இல்லை, ரைட், கிச்சி கிச்சி. அந்த அப்படியே போச்சு போச்சு அப்படியே புதைக்கிற மாதிரி வைப்பாங்க. ஆனால் அங்கே என்ன செய்யாது? இருக்காது, இருக்காது. கர்த்தர் புதைச்சிட்டானா, கர்த்தர் புதைச்சிட்டானா நீ என்ன தோண்டினாலும் கண்டுபிடிக்கவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைய வரைக்கும் தோண்டி பார்க்கறாங்க, கண்டுபிடிக்க முடியல இன்னைய வரைக்கும். ஏன்னா கர்த்தர் புதைச்சிட்டார். எப்படி செஞ்சான்னா மோசேயை கடவுள் ஆக்கிடுவாங்க, கடவுள் ஆக்கிடுவாங்க. இப்போ மோசே கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து செத்து போனது ஜனங்கள் யாருக்குமே தெரியாது. நல்ல திடகாத்திரமா மலை உச்சிக்கு தனியா ஏறி போன மோசே செத்து போயிட்டான்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? நம்புவாங்களா? இப்போ கர்த்தர் மோசே இடத்துல, யோசுவா இடத்துல சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போய்விட்டான், செத்து போய்விட்டான். இந்தப்பா பாடி அப்படின்னு காட்டல, காட்டல, புதைச்சத சொல்லல, எந்த இடத்துல ஸ்பாட்ல புதைச்சிருக்கேன்னு சொல்லல. அந்த பெத்பெயார் அடையங்கர குளத்துல புதைச்சேன்னு சொன்னா அடையங்கர குளத்துல தேடு, அகஸ்தியர்பட்டினா அகஸ்தியர்பட்டியில எந்த இடம் சொல்லல. ஆனா கர்த்தர் சொல்றார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான் அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படியே யோசுவா நம்பினார். ஆமென் சொல்லுங்களா? ஏன் தெரியுமா நம்பினார்? ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொன்னான்? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னான்னா அதற்கு அடையாளம் தேவையே கிடையாது, அதற்கு சான்று தேவையே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? எவிடன்ஸ், சான்றுகள் தேவையில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? எவிடன்ஸ் தேவையில்லை. கர்த்தர் சொன்னதுதான். சொல்லிட்டு சொல்றார், வடக்கே லீபனோன் தொடங்கி தெற்கே வனாந்தரமும் மேற்கே பெரிய நதி துவங்கி கிழக்கே பெரிய சமுத்திரம் வரைக்கும் உன்னது எல்லையாயிருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொன்னா, மோசே செத்து போனது எவ்வளவு உண்மையோ, அதுக்கு அடையாளம் தேவையில்லையோ, அதை போலவே இந்த எல்லைகளுக்குட்பட்ட இடங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் சான்றுகள் உனக்கு தேவையில்லை. அது உனக்கு சுதந்திரமாகும் சொன்னா சுதந்திரமாகும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உன் வயதுக்கு அப்பாற்பட்ட காரியம், வயதுக்கு சான்று தேவையில்லை, ஜாதி சான்று தேவையில்லை, அந்தஸ்து சான்று தேவையில்லை, படிப்பு சான்று தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆசீர்வாதம் இந்த வாக்குத்தத்தம் உன்னுடையது என்றால் உன்னுடையது, அதற்கு எதுவும் சான்றே தேவையில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. படிப்பு இருக்குதோ இல்லையோ, அந்தஸ்து இருக்குதோ இல்லையோ, கல்வி இருக்குதோ இல்லையோ, தகுதி இருக்குதோ இல்லையோ, சான்று தேவையில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, அட்டை முதல் அட்டை வரைக்கும் உன்னுடைய சொந்தமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன பிறகு எனக்கு எவ்விதமான சான்றும் தேவையில்லை. என் வருமானம் இவ்வளோ, என் படிப்பு இல்லை, என் ஜாதி இவ்வளவோ, என் அந்தஸ்து இவ்வளவோ, என் குடும்பம் இப்படி, என் சூழ்நிலை இப்படி, எதுவும் சான்றுகள் தேவையில்லை. கர்த்தர் சொன்னது தான். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் சொன்னதுதான். ஆனால் உனக்கு எல்லையா இருக்கும் என்று சொன்னதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் காலடி வைக்க வேண்டும். காலடி, உன் கால் படணும், உன் விசுவாசம் அந்த வாக்கு தத்தத்தின் மேலே படணும். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த விசுவாசம், நீ விசுவாசிக்கிறாய் என்பதை எப்படி சொல்ல முடியும்? உன்னுடைய அறிக்கையின் மூலமாய். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் என்பதை என்னுடைய அறிக்கையின் மூலமாகவே அல்லது என்னுடைய ஜெபத்தின் மூலமாகவே நான் காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க விசுவாசிக்கிறதை எப்படி காண்பிக்க முடியும் சொல்லுங்க? உன் அறிக்கை இல்லாவிட்டால் ஜெபம். சொல்லுங்க, உன் அறிக்கை, எல்லாம் சொல்லுங்க, உன் அறிக்கை இல்லாவிட்டால் ஜெபம். எதுக்கு? நான் விசுவாசிக்கிறேன் என்பதை காண்பிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் என்பதை எப்படி காண்பிக்க முடியும்? என் அறிக்கையின் மூலமாக. ஆமென் சொல்லுவீங்களா? என் ஜெபத்தின் மூலமாக. எதை விசுவாசிக்கிறேனோ அதை அறிக்கை செய்ய வேண்டும். சத்தமா சொல்லுவோம். எதை அறிக்கை செய்கிறேனோ அதுவே என்னுடைய ஜெபமா இருக்க வேண்டும். சொல்லுவேன், நான் சொன்னது, எதை விசுவாசிக்கிறேனோ அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
எதனை அறிக்கை செய்கிறேனோ அதுவே என்னுடைய ஜெபமாகவும் இருக்க வேண்டும். சொல்லுங்க, எதை விசுவாசிக்கிறேனோ விசுவாசியாயிருந்தும் கர்த்தர் வாக்களித்தும் இன்னும் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களை சொந்தமாக்கிக் கொள்ளாதபடிக்கும் அனுபவிக்காதபடிக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஓரளவுக்கு போதுமானது என்கிற நிலையிலேயே உங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்துவிட நினையாதபடிக்கு போதுமானதற்கு மேலான நிலை என்கிற ஒரு நிலையை, ஆசீர்வாதத்தின் நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? வர வர சுகுமார், வர வர பலத்தான் என்பது ஒரு எல்லை, ஆசீர்வாதத்தின் எல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா சொல்லுங்க, நீங்க சொன்னதை நான் சொன்னது சொல்லுங்க. வர 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 நான் எப்படி சொன்னேன் சொல்லுங்க. வர வரனா சொன்னேன், வர வரனா வெறும் வர வரனா சொன்னேன். சுகுமார் வர வர பலத்தான். சுகுமார் வர வர பலத்தானா? ஆட உங்களை சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஜான் மேத்தி சொல்ல, கனி சொல்லல, எப்பா நீ சொல்லலப்பா, இஷ்டம் இல்லையோ? காலடி மிதிக்க மாட்டீங்களோ? ஓரளவு போதுமானதுலயே போலான்னு வண்டியை ஓட்டிடலாம் இருக்கீங்களோ? பேரை சொல்லி சொல்லுங்க. பேரை சொல்லி சொல்லுங்க மறுபடியும். இது ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஆனா அது உனக்கு சொந்தமாகுன்னு சொன்னா அதை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அதுவே உன்னுடைய ஜெபமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனையும் கிருபையும் தருகிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, வயசெல்லாம் பார்க்காதீங்க, கர்த்தர் பலன் தருகிறேன்னு சொல்லிட்டார். ஓ, பணம் தருவதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு நான் உனக்கு பலனை தருகிறவர், அது ஒரு எல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அது ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லை. அந்த ஆசீர்வாதத்தின் எல்லை உங்களுடையதாக வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், அறிக்கையே உங்களுடைய ஜெபமாக மாற வேண்டும். கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன், அது ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லை. ஆமென் சொல்வீங்களா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்பது ஆசீர்வாதத்தின் ஒரு எல்லை. உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரண்மனையிற்குள்ள சுகமும் இருப்பதாக என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லை. கழுகுக்கு சமானமா என் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகும் என்பது ஆசீர்வாதத்தின் எல்லை. இன்னே வரைக்கும் காலையில் எழுந்தவுடனே அறிக்கை செய்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, கழுகுக்கு சமானமா என் வயது திரும்பவும் வாழ வயது போலாகும். கழுகுக்கு சமானமா என் வயது திரும்பவும் வாழ வயது போலாகும். என்னோடு கூட என் வயதை ஒத்தவர்கள் எல்லாம் குச்சி படிச்சு நடக்கிறாங்க சில பேர். ஆமாம், பாத்ரூமுக்கு வாக்கிங் ஸ்டிக், வாக்கிங் ரொம்ப ஸ்டைலாக, ரொம்ப அந்த அப்படியே சிங்க தலை உள்ள வாக்கிங் ஸ்டிக். சிங்க தலையுள்ளையோ குரங்கு தலையோ? டேய், கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார், கழுகுக்கு சமானமா. ஆமென் சொல்லுவீங்களா? கழுகுக்கு சமானமா என் வயது திரும்பவும் வாழ வயது. ஆமென் சொல்லுவீங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோனோ அதே வாழ வயதை கர்த்தர் இன்றைக்கும் எனக்கு தருகிறவர். அது ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லை. அந்த எல்லை என்னுடையதாக வேண்டுமானால் நான் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், அறிக்கையே என்னுடைய ஜெபமாக போச்சு. சொல்லுங்க, நான் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிப்பதை அறிக்கை செய்ய வேண்டும், அறிக்கையே என்னுடைய ஜெபமாக. ஆமா, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பீர்கள். ஆமா, 6 மாசத்துல முடிஞ்சு போயிருந்தாங்க டாக்டர். இப்போ உடம்பை இழைக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிடலாமா, இஞ்சி சாறு குடிக்கலாமா, என்ன கசாயம் குடிச்சிக்கலாம், நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமா இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, முதிர் வயதிலும் பசுமையும், அது ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லை. அது என்னுடைய சுதந்திரமாக மாற வேண்டுமேனால் நான் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், அறிக்கை என்னுடைய ஜெபமாக. ஆமா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்பதை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் கத்த சொல்கிறார், இடம் இந்த இதை பீரோவை வைக்கிறதுக்கு இடம் இல்லையே சொல்லணும். இந்த துணியை வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, என் மகளுடைய ரூமை வந்து பாருங்க, ஹேனாவோட ரூமை வந்து பாருங்க,
துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன திட்டுனாலும் அப்படியே குவியுது, அப்படியே துணி. ஏன்னா ஒன்னா ரெண்டா, ஆமாம், போற இடமெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆகவே இடம் இல்லாமல் போக மட்டும் அந்த வாக்கு தத்தத்தை அவங்க நல்லாவே அனுபவிக்கிறத நான் பார்க்கிறேன். இடம் இல்லாமல் போக மட்டும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்பதை சோதித்து பாருங்கள். அது ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லை. அந்த எல்லை என்னுடையதாக வேண்டுமென்றால் நான் விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, அறிக்கை செய்ய வேண்டும். அதுவே என்னுடைய ஜெபமாக. சாதிகளுக்குள்ளே உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். என்னோட ஜாதி ஜனங்களாய் அவங்க எல்லாம் ஒண்ணு கூடுனா என்னை பத்தி பேசணும். ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. நீங்க நொந்து நூலாயிட்டதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதுவா கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். சாதிகளுக்குள்ளே என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். அது ஆசீர்வாதத்தின் எல்லை. அந்த எல்லை என்னுடையதாக வேண்டுமேனால் நான் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கையே என்னுடைய ஜெபமாக மாற வேண்டும். ஆமென் சொல்கிறான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது ஆசீர்வாதத்தின் எல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அது ஆசீர்வாதத்தின் எல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அது ஆசீர்வாதத்தின் எல்லை. என் பாத்திரம் நிரம்பி வழியும். அது ஆசீர்வாதத்தின் எல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அது ஒரு ஆசீர்வாதத்தின். என் குறைவெல்லாம், என்ன குறைவு வந்தாலும் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவை எல்லாவற்றையும் நிறைவாக்குற கர்த்தர். ஒரு நாளும் ஒரு குறைவையும் குறைவோடு நான் கடந்து செல்வது இல்லை. குறைவுகள் வந்து கொண்டே இருக்கும். நிறைவே தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருந்து காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஆசீர்வாதத்தின் எல்லை. ஆமென் சொல்வீங்களா? இது உன்னுடைய எல்லையா இருக்கும். லீபனோன் தொடங்கி வனாந்தரம் வரைக்கும், பெரிய நதி துவக்கி பெரிய சமுத்திரம் வரைக்கும் உன்னுடைய எல்லையா இருக்கும். ஆனால் நீ காலடி மிதிக்கும் தேசம் எதுவோ அதையே உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். கொடுத்தேன். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாம் வாக்கு தத்தம் என்னுடையது என்றாலும் எதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேனோ, எதையெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேனோ, எதையெல்லாம் நான் என்னுடைய அறிக்கை ஜெபமாக நான் செய்கிறேனோ அதுவே நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் பிரிதல், கீழ்ப்படிதல், விசுவாசித்தல். சொல்லுங்கள், பிரிதல், கீழ்ப்படிதல், விசுவாசித்தல். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். மக்களே, போதுமன்னாத நிலையிலிருந்து ஓரளவுக்கு போதுமானது என்று சொல்லும் நிலையிலே நீங்கள் வாழ்ந்து அந்த நிலை விட்டு கடந்து வந்து விட்டீர்கள். இப்பொழுது போதுமானதற்கு மேலான நிலை என்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமென்றால் இந்த 3 காரியங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதையே உங்களுடைய வாழ்க்கையிலும் இத்தனை வருஷங்கள் ஆகியும் வியாதியோடு, தரித்திரத்தோடு, பற்றாக்குறையோடு, விடுதலை இல்லாத ஒரு நிலையோடு, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை இல்லாத ஒரு நிலையோடு, குறைச்சலோடு, கடன்களோடு இருக்க தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே மனம் திரும்பும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் குத்தப்பட்டவர்களாக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாருமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? அப்படியே கையை உயர்த்தி கர்த்தாவே, ஓரளவுக்கு போதுமான நிலை அல்ல ஆண்டவரே, போதுமானதற்கு மேலான நிலையில் நான் வாழ்கிறேன் என்பதை சபையில் இருக்கிற மற்றவர்களும் என்னை சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளும் ஜனங்களும் காணும்படிக்கு இந்த நாளிலே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். பிரிய வேண்டிய காரியத்திலிருந்து பிரிய, கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களிலே கீழ்ப்படிய, விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களிலே அவிசுவாசத்திற்கு இடம் தராதபடிக்கு என் சூழ்நிலையை, என் பொருளாதாரத்தை, என் அந்தஸ்தை எதையும் பாராதபடிக்கு கர்த்தர் சொன்னார் என்பதனாலே
நான் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? அப்படியே கையை உயர்த்தி, எனக்கு தாருங்க ஆண்டவரே, எனக்கு தாருங்க ஆண்டவரே. போதுமானதற்கு மேலான ஒரு நிலையின் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்திற்குள்ளாகவே அந்த நிலையை நான் ஆரம்பிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த நிலையை ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறியை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அறிகுறியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதுமானதற்கு மேலான ஒரு நிலையின் வாழ்க்கையின் அறிகுறியை இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக நீங்கள் காண்பீர்கள். அறிகுறியை காண்பீர்கள். ஓர பாபா ரகலியா ரகனா. கர்த்தனோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Thank you Lord. Thank you. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பிரிதலும் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் உள்ளவர்களாய் இனி வரும் நாட்களில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செயல்பட ஆவியானவர் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவை முனைப்பாக்கும்படியாக, ஏவும்படியாக, உணர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரத்தை நீட்டும்படியாய், எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் உண்டான முத்திரிப்பை கட்டளிடும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். குறைச்சல் இல்லாத நிறைவான வாழ்க்கையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாருங்க. கர்த்தாவே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் சாட்சியாய் முன் வந்து இப்பொழுது கர்த்தர் என்னை நல்ல ஆசீர்வாதத்தின் நிலையிலே வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு சாட்சி சொல்லும் ஒரு நாளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. வருகிற வாரத்திலே நாங்கள் மீண்டுமாய் கூடுகிற வரைக்கும் உடைய சகாயம், உடைய பாதுகாப்பு, உடைய ஆண்டவரே தயவு, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. உடைய சமாதானம் உடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாய் கர்த்தருடைய வருகையும் மட்டுமாக நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless, God bless, God bless. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.